மம்மி இன்னைக்கு என்ன செய்ய போகிறீங்க? மூக்கடலை ஊற வச்சுருக்கேன். அதில் இவனுக்கு இன்றைக்கி சாதம் பண்ணி தரேன். மூக்கடலை சாதம் ஆச்சா. இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சு குக்கரை வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றியாச்சா? ஊற்றிட்ட பிறகு பட்டை, லவங்கம், இலை, ஒரு 2 ஏலக்காய் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பொரிட்டோன்னு முந்திரி பருப்பை போட்டுக்கணும். அது கூடயே லேசாக வதக்கி விட்டுக்கணும். அப்படியே பொரியறதுக்கு அப்படியே அப்புறம் லேசாக செவந்த மாதிரி வரும். வந்தோடனே இப்போது பச்சை மிளகாய், இது அரைச்சி போட வேணாம். அரைச்சி போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். ஒருத்தர் குழந்தைங்களாம் சாப்பிட முடியாது. அதனால் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதனால் முழுசாக போட்டுட்டேன் இன்றைக்கி பச்சை மிளகாய். அதுவும் பச்சை மிளகாய் ஒரு 10 மிளகாய்க்கு மேலே நான் போட்டிருக்கேன். வேணுன்னா நீங்கள் இன்னும் கூட போட்டிருக்கலாம். முழுசாகவே போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. அந்த பச்சை இது போகிற வரைக்கும் வதக்குங்க. நல்லா கிண்டி நல்லா வதக்கினே இருங்க. அது அப்படியே ஒரு மாதிரி கலர் மாறிடும். அந்த பச்சை மிளகாவும் அப்படி வெடிக்கிற மாதிரி தான் குக்கர் தட்டு மூடியே போட்டு விட்ருங்க. அதோட கொஞ்சோண்டு புதினா இருந்தால் நிறைய போடக்கூடாது. சும்மா அந்த வாசனைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் புதினா, அந்த பச்சை மிளகாவை அதுவாகிட்ட பிறகு வெங்காயம் அரிஞ்சு இது நல்லா இதுவாகிட்டு பாருங்க. இப்போது பெரிய வெங்காயம் அரிஞ்சு ஒரு 3 வெங்காயம், நல்ல பெருசாக வெங்காயம் கொஞ்சம் ரொம்ப பொடியாக அரியணும்னு இல்லை, கொஞ்சம் நம்ம சாம்பாருக்கு அரியிற மாதிரி கூட நீட்டாக கொஞ்சம் அரிஞ்சு போட்டு வதக்கிக்கணும். அது நல்லா அப்படியே ஒரு மாதிரி சவசவன்னு கொஞ்சம் வரும். இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுத அது கூடயே வெங்காயத்து கூடயே போட்டுக்கணும். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு அரைச்சி அதிலே போட்டு நல்லா கலரி விடணும். நல்லா கிண்டி விட்டிங்கன்னா திருப்பி கொஞ்ச நேரம் விடுங்க. அப்படியே எண்ணெயில் அப்படி எடுத்து. இப்போ புதினா கொஞ்சோண்டு ஒரு கொத்து, கை கொஞ்சம் தான், ஒரு கைப்பிடி கூட வேண்டாம், அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக புதினா போடணும். போட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வெங்காயமே எப்படி சவசவன்னு தெரியுது பாருங்கள். இப்போது ஒரு வாட்டிக்கு நல்லா கிண்டி விட்டுணும். இஞ்சி பூண்டு அடி பிடிக்காத அளவுக்கு திருப்பி சுரண்டி நல்லா கலரி நல்லா பரவலாக பண்ணி விடணும். அப்போது மூக்கடலை ஊற வச்ச கடலையை கழுவிட்டு அதில் போடணும். இது நான் சிகப்பு கடலை ஊற வச்சுருந்தேன். வெள்ளை கடையில் போட்டிருந்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்குன்னா இன்னும் அது நல்ல டேஸ்ட்டு, இதுவும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் இன்னும் அதிகமாக அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அது
நல்லா கிண்டி விட்டணும் மூக்கடலையை கொட்டிட்டு. இப்போது தண்ணி அளவு நான் 2 கப்பு அரிசி, அதுக்கு 3 வீட்டு அரிசியாக இருக்கிறதுனால சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி இழுக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு இதுக்கு 2 கப்பு தண்ணினா நீங்கள் ஒரு 3 கப்பாக வைங்க. அப்போ தான் சாதம் நல்லா கொஞ்சம் வெத்துன்னு இருக்கும். இது சாப்பாட்டுக்கு இருக்கிற அரிசினால நீங்கள் தண்ணி தாராளம் நம்பி வைக்கலாம், ஒன்றும் குழஞ்சிடாது. தண்ணி வச்சாச்சு. இப்போ தயிர் கொஞ்சோண்டு சும்மா ஒரு இதுக்கு துளியோண்டு ஊற்றினா போதும். இப்போ தயிர் விட்டு நல்லா கிண்டிட்டு உப்பு ஒரு இதுக்கு நான் 1 ஸ்பூன் கொஞ்சோண்டு போட்டுட்டேன். உங்களுக்கு எப்படி உப்பு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்க தான் கம்மியும் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் இது பண்ணுங்களேன். தண்ணி கலரி விட்டு கொதிக்கும் போது தொட்டு பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்காது உங்களுக்கு. அப்படி வேணுன்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஆனால் கொதிக்கும் போதே பார்த்து போட்டுருங்க, அப்புறம் சாதம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்போது சரியாக தெரியாது உப்பு. கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சுட்டோம். கொச்சிச்சு அரிசி போடுறேன். அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டுட்டு நல்லா கலரி, நல்லா அடி இதுவாக எல்லாத்தையும் கலந்து நல்லா கலரி விடணும். நல்லா கலரி விட்டு இப்போது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன். எனக்கு பத்தலைன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்போ வச்சேன். இதோட மூடி வெயிட்டு விசில் வந்துருச்சு. வந்து ஒரு 5 நிமிஷம் தம் வச்சுருக்கணும், நல்லா விசில் வந்த பிறகு. இப்போ பாருங்கள் எப்படி பளபளன்னு இருக்குது சாதமும். இதுவும் நல்லா மூக்கடலையோடு இந்த சாதமும் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நீங்களும் அந்தமாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.